ஹே காய்ஸ், வெல்கம் டு எடி விலாக்ஸ். நான் தனியாக வந்திருக்கேன் அப்படி சொல்லி பார்க்குறீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபன்னான ஒரு ப்ராங்க் வீடியோ பார்க்க போகிறீங்க. நான் நேற்றே துர்கா ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். நேற்று நாளில் மழை பெஞ்சிட்டு இருந்தனால நான் அந்த ப்ராங்கே பண்ணவே இல்லை. நம்ம எப்படி இவ்வளோ ப்ராங்க் பண்ணலாம், நீ வேறு கேட்டே இருந்தீங்களா? ஸோ நம்ம ரிவெஞ்ச் ப்ராங்க் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இன்றைக்கி நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது துர்கா கால் பண்ணி நான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக எனக்கு தக்காளி சோறே பிடிக்காது. ஸோ அவளுக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன் வேறு பின்னாடி இருக்கான், எப்போ இங்கே வருவா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்குள்ள நான் கேமரா செட் பண்ணணும், எனக்கு அந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கற்று விட்றதா இந்த ப்ராங்க்கு. இந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்னு தெரில. சரி, நான் பேக் கேமராவில் எங்கிட்ட போய் காமிச்சிட்டு நம்ம இந்த ப்ராங்க் அவள் வர்றதுக்குள்ளேயே நம்ம செட் பண்ணி இந்த ப்ராங்க் பண்ணி முடிப்போம். பேக் சைடு கேமரா தெரியுதா என்னன்னு தெரில. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு முன்னாடி சாராவை ரெஸ்ட் ரூம் கூட்டு போகிறதுக்காக அங்கே இருக்காங்க. 5 minutes later. வா ரொம்ப நேரம் ஆகுது வெளியே. உட்காருங்க நீ. இங்கே வா உட்காரு. இன்னுப்பா சுச்சோ கட்ட போறாங்களா? வா இந்திரி. சேட்டை வெளியே வச்சு நல்லா சேட்டை பண்ணுறா. செல்லம் கொடுத்தா இங்க இருக்கிற. வா சாப்பிடுமா? ஏன் பசிக்கல, இப்பதான் குடிச்சிட்டு வந்து வெக்கையா இருக்கு. அப்புறம் எப்ப சாப்பிடுவேன்? மணி என்ன? 1/2 மணி நேரம் சாப்பிடுவோம். இப்பதான் உனக்கு தெரியுதா? ஏன் தக்காளி சோறு பிடிக்கல? உடனே கேட்டுதானே சமைச்சேன். நெருன்னு இருக்கு வீடு. வீடு நெருங்க கூட்டி விடு. உன் கலந்து நம்மளுக்கு தெரியலாம். ஆமா, என்ன பண்ண? ஆட்டத்துல இருந்து வரும்போது ஒரு 5 லாய் மண்ணை தூக்கி கொண்டு வந்து வீடுக்கெல்லாம் கொட்டி விட்டுட்டு இருக்கேன். இப்படிதான் பேசாதான் இருக்கோம். நீ மெண்டல் மணி ப்ரெஷர் எதுக்கு இருக்க? நீங்க வேற தும்மரா பேசாத. ஏய் நர்வஸ் பண்றாது, வலிக்குது. எங்க தெரிச்சுங்க பாருங்க. எங்க தெரிச்சு சாப்பிடும். சேவ் எடுத்துருக்கா? எனக்கு வேண்டாம் தக்காளி சோறு. உன்கிட்ட கேட்டுதானே செஞ்சேன். நீ என்கிட்ட எப்ப கேட்டு தக்காளி சோறு உனக்கு வேணும்னு என்கிட்ட கேட்டேன். போன் எடுத்து பார்த்துருக்க சொல்லு. கேம் நடத்தானே கொடு. சொல்லு. நான் கேம் நடந்தா கொடுங்க. சொல்லு. எனக்கு வேண்டாம். நீ என்ன வேணாம்? தக்காளி சோறு வேண்டாம். அப்புறம் உனக்கு என்ன செய்வாங்க? இருக்கதானே தின்னணும். ஏன் தக்காளி சோறு பிடிக்காது? நீ அப்புறம் செய்யற அதுக்கு வேற என்ன சார் செய்ய உனக்கு? சொல்லுப்பா. உனக்கு பிடிச்சதே செய்ய முடியுமா? எப்ப பார்த்தாலும் இருக்க தின்னு பழக்கம் இல்லை உனக்கு. நீ ஏன் தலைவலி உண்டு பண்ற? உனையா சொன்னா இப்ப நான் பேசினாலும் தலைவலி எடுத்துருங்க. ஏன் சாப்பிடணும்? டென்ஷன் ஏத்தாத எனக்கு. இப்பெல்லாம் அவங்க போட்டு பாடா படத்துல பின்னி ஆரம்பிக்கிறியா? நீ பிச்சைக்காரி பண்ணி வரைய ரெண்டு கத்திக்கிட்டு. நான் பிச்சைக்காரி தான், நீ கோடீஸ்வரன் தான். போமா மாறி பாத்ரூம் போகாம இங்கிட்ட நகட்டு தெரியுறா. பின்னாடி ஓடாதே வேலையா? ஏன் அவளுக்கு போக தெரியாதா? அவதான் எப்படி போய் கரெக்டா வந்துருவாங்க. மழை பெஞ்சிருக்குல, மழை பெஞ்சா பூச்சி படம் கிடைச்சுன்னா யாரும் நீயா பாப்ப? உட்காந்துருவ. சாரா நீ சொன்ன அவ கூட என் பேச்சு கேட்க மாட்டேங்குது. எப்படி கேப்பா? நான் பார்த்து நான் என் பேச்சுதான் கேட்பா. சரிவா அம்மாட்ட வா. இங்க வா. இப்ப மட்டும் வர இவ்வளவு சாரா கூப்பிட்டு வந்தீங்க. இங்க உட்காருங்க. வெளியே வச்சு மாட்டோம்.
சரி போ. ஐய என்ன ஐய கத்திக்கிட்டே தெரியுறீங்க ரெண்டு பேரும், கொஞ்சம் கூட இது இல்லாம. நச்சலு சாரா நிக்கி. சரி சொல்லு என்னன்னு. ஏன் தயிர் சோறு வேணாம் துர்கா? தயிர் சோறு வைக்கல, வா தக்காளி சோறு தான் வச்சிருக்கேன். ஏன் தக்காளி சோறு வேண்டாம்? பல்ல கட்டுற என்னடா கத்த விடுற? வாடா ஆல்ரெடி நேரம் ஆயிடுச்சுடா, சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்து வேலை இருக்குடா, பாத்திரத்தை இன்னைக்கு லவ் ஸ்டோரி அடுத்த பாட்டு எடுக்கணும்டா. நாளைக்கு எடுத்துருவோம். நாளைக்கு எடுக்க, நாளைக்கு எப்ப எடுப்ப நீ? என்கிட்ட என்ன சொல்லிட்டு அந்த காய் எப்ப வந்த நீ? ஆமா வந்தே ஏன் நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்க முன்னாடி? வந்து உட்கார்ந்த உடனே நிச்சயமா வயசுல மேல வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு தயிர் வாங்கிட்டு வா பாலை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு தெரியுமா? அவர் கடையை போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். வரும்போது அப்பளம் சொல்லலாம், அப்பளம் நல்லா பல்லு வரும்போதே டென்ஷன், வரும்போது நான் சொல்ல சொல்லியிருக்கேன் எப்பயுமே உனக்கு என்ன பொருள் வேணும் நான் வரதுக்கு முன்னாடியே சொன்னேன். வீட்டுல வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தயிரை மறந்துட்டேன். இந்த பெண்ணை நான் போய் கூட்டிட்டு போய் உட்காந்து என்ன பைத்தியம் முடிக்குது உனக்கு? நாளைக்கு காலையில தயிர் சோறு இவளுக்கு வைக்கிறது. தயிர் சோறு வேற நாங்க போடணுமாக்கும். அவளுக்கு மட்டும் சொல்ல படிச்சா தயிர் வாங்கிட்டு சொன்னேன். நமக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிடலாம். எனக்கு தக்காளி சோறே வேணான்றேன். நீ வெங்காயம் தயிர் பச்சடி வாங்க. நீ மத்தியானம் உடனே கேட்டேனா இல்லையா? அப்ப இதுக்கு வேணும்னு சொன்ன. சரி எப்ப சொல்லணும் தயிர் வாங்கிட்டு வா அப்படின்னு மறந்துட்டேன். நீ எப்ப கடைக்கு போறேன்னு சரி இதுன்னு சொல்லி விட்டேன். பெண்ணா குளிச்சுட்டு போயிட்டு வரேன். இந்த வெக்க குளிச்சது மணி தெரியல எனக்கு. மறுபடியும் குடி. என்ன குடிக்க? தக்காளி சோறு வேணாண்டி. நான் பேச வந்ததே பேச விட மாட்டேன். நீங்க என்ன டென்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு வேணாம் தான் சொல்றேன். உனையதான் சொன்னாப்ப நீ என்ன அவளை கத்தம் எந்த சொல்ற? அவ்வளவு பெரிய ஆளா நீ? அவ்வளவு பெரிய ஆளுதான். நான் உன்கிட்ட பேசுறேன். அவள்கிட்ட இது பேசுறேன். நீ இப்பதானே சோறு தின்னு எனக்காவது கரெக்ட் தான். போ உனக்கு அப்புறம் கொஞ்சம் பாத்துக்கலாம். உட்கார்க்க வெளியே. எனக்கு வேண்டாம், தூக்கு போறேன், டயர்டா இருக்கு. இடையே முட்டை சோறு கொடு. முட்டை சோறு 2 முட்டை இருந்துச்சு, அவளுக்கு நான் வச்சுக்கேன். அவளுக்கு மட்டும் முட்டை சோறு அவளுக்கு சோறு வச்சிருப்பா. கொஞ்சம் எடு. அவளுக்கு மட்டும் தான் தனியா சோறு வச்சு நம்மளே தக்காளி சோறு தான் வச்சு உன்கிட்ட கேட்டு வச்சேனே கேட்காம வச்சேனா? நீ ப்ரெஷர் ஏற்கனவே நீ பேசாத. ப்ரெஷர் ஏற்கனவே பேசாத. அப்பயே உனக்கு திமுருக்கு இப்படிதான் நீ பண்ற. எனக்கு அடுத்த அசிங்கமா கேட்க முடியும். நீ கேளு. இல்ல நீ கேளு. நீ அசிங்கமா கேளு. கேளு. பேசாம போட அடிக்க போறேன் நீ. இங்க பாரு. சரி வெள்ள சாப்பாடு சரி கொஞ்சம் மட்டும் 6 கிளாஸ் மட்டும் எப்ப வந்து வச்சுக்க. அடுத்த வேலை இல்லையா எனக்கு? அடுத்த வீடியோ எடுக்கணும்னு இருக்கே. மெண்டல்மே ஒரு நாள் பேசிட்டு இருக்க. மெண்டல் அன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது மேக்கப் போட இருக்குல்ல. எப்படி பிச்சைக்காரி மேல உட்கார்ந்து வீடியோ எடுக்கும்போது மேக்கப் பண்ண முடியும். முன்னாடி மேக்கப் பண்ண உட்கார்ந்து சிரிப்பு தானே வருது எனக்கு உன்னையோட. மெண்டல் கணக்கா இருக்காது. மணி இப்ப 9 மணி ஆயிடுச்சு இருக்கா. நம்ம எப்ப சாப்பிட்டு இப்ப மணி 9 மணி 10 போகுது. நம்ம எப்ப சாப்பிட்டு எப்ப கொஞ்சம் வீடியோ எடுக்க? அதான் நான் கேக்குறேன். வா முத போய் சாப்பிட்டு எடுத்து நம்ம இன்னும் வீடியோ பேசணும். நம்ம என்ன ஸ்டோரின்றத நம்ம எனக்கு தெரிஞ்ச நான் சொல்லணும், உனக்கு தெரிஞ்ச நம்ம நீ சொல்லணும். அப்பதான் ஞாபகம். நாளைக்கு இந்த வீடியோ எடுப்போன்றேன் நானு. இன்னைக்கு தானே வெள்ளன வருவோம். நாளைக்கு லேட் ஆச்சுன்னா என்ன செய்வேன்? உனக்கு ஒரு நாள் கெஞ்சிக்கிட்டே இருக்கோம்ல நான் வீடியோ எடுக்க. நான் என்ன செய்யறது? வண்டி போனா அந்த மழை பெஞ்சது 3 நாளா குழப்பம் இல்ல. நீங்க வெள்ளன வந்துட்டு அதுக்கு ஒவ்வொரு பேச சாப்பிட வரையா என்ன? ஏன் எனக்கு தக்காளி சோறு வேண்டாம். எனக்கு வேற ஒரு தோசை ஊத்தி கொடு. தோசை நல்லா எனக்கு அசிங்கமே கேட்டுப்படுவேன். மாவி எங்க இருக்கு? கடைக்கு போக சொல்லி விட்டுருக்கலாம்ல. தோசை வேணும்னு சொல்லிட்டு போனியா? என்ன டென்ஷன் வச்சுக்க? தயிர் எதுக்கு வாங்கிட்டு வரணும், எதுக்கு வாங்க சொல்றேன்னு கேட்டியா? எதுவுமே கேட்காம மூடிக்கிட்டு போயிடுற. இப்ப வந்து என்ன? எனக்கு வேண்டாம். சரி தயிர் நீ பாதி தயிர் ஏற்றி போட்டுக்கோ. ஏன்னா நீ பாதியை கொடுத்துரு. நான் ஊத்தியா இல்ல சும்மா விளசம் வச்சு கொடு. நக்கு போய் நீ என்கிட்ட என்ன சொன்ன? வீட்டுல இருக்கும்போது நான் சமைச்சு கொடுத்துறேன்டா. உங்க இஷ்டத்துக்கு ஒண்ணு இப்ப வெரைட்டி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா உனக்கு? ஒரு நிமிஷம் நீ என்ன வெரைட்டி செஞ்சீங்க சொல்லுங்க. இல்ல சொல்லுங்க இருக்கா சொல்லு. செஞ்சாச்சு இருக்கா சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் நீங்க என்ன வெரைட்டி செஞ்சீங்க சொல்றீங்க. ஒண்ணுமே தின்னலையா? சொல்றீங்க ஒண்ணுமே தின்னலையா? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? நீ எனக்கு என்ன வச்சு என்ன பிரச்சனை? செடியில் போடு. என்ன வச்சு கொடுத்த செடி போடு. ஒண்ணுமே நீ தின்னல எங்க இல்ல. நீ எல்லாம் தின்னுட்டு இருக்க. அள்ளி பிரஷர் ஏத்த மாதிரி பேசாத. அப்புறம் வெட்டவே நீ ஏட்ட பேசாத. இந்த சண்டை போடும் போது இப்ப டென்ஷன் இல்ல. நான் இவ்வளவுதான் பிரசாய கத்திட்டு நீ அவன் இழுச்சுட்டு இருக்க. இப்ப பிரசாய கத்துற மாதிரி மெண்டல் தானமா பேசுறமே. சரி எப்பயுமே நீ மெண்டலா என்னை கத்த விடுவ. கடைசி நீ பல காமிச்சிட்டு போயிருவேன். நான் அண்ணன் கத்திக்கிறேன். இப்ப அதான் செய்யறேன். சரி வேலை சமாளிக்க வைக்க முடியாது. உனக்கு என்ன வச்சுக்கோ.
எனக்கு தக்காளி சோறு பிடிக்காது. நீ ஏன் எனக்கு பிடிக்காது? பிடிக்கிறது நான் எத்தனை நாள் சாப்பிட்டுருக்கேன். எங்க சாப்பிட்டேன் எனக்கு பிடிக்கும். எனக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கவே பிடிக்காது. கருவாட்டு தொக்கு வச்சாலும் நான் தொட மாட்டேன்னு தெரியும். உனக்கு வச்சா நான் அதை வச்சுதான் தின்றேன். எனக்கு கூட தனியா வச்சு தின்னுருக்கேன். நான் என்ன பண்ணேன், உனக்கு கருவாட்டு தொக்கு வந்து எப்ப நீ வந்து சாப்பிட்ட? பாவி, நீ எப்பயுமே இப்ப கூட சாப்பிட்டேன். இப்ப ஒரு வீடியோ கூட அதெல்லாம் எடுத்திருப்பேன். நீ எடுத்திருப்ப. நீ வந்து உனக்கு தக்காளி போட்டு வேணா செஞ்சா தனியா எடுத்து வச்சுட்டு மனசாச்சு தொட்டு சொல்லு. உனக்கு கூட்டி விட்டு தானே நான் சாப்பிட்டேன். கருவாடு சாப்பிட்டியா? உண்மையில நான் கருவாடு சாப்பிட்டு காட்டல. அதுக்கு முத வாரம் வந்து கருவாடு வந்து இப்போ போன வாரமா நான் திண்டேன். இப்பெல்லாம் பேசாத. தக்காளி சோறு சாப்பிட தொண்டையில சிக்கும். தொண்டையில சிக்கு அப்படி செத்துருவியா நீ? நான் எப்பயுமே சொன்ன விஷயம் தான். நீ சமைக்க ஆரம்பிக்கும் தக்காளி சோறு மட்டும் வைக்காதமா. தக்காளி சோறு எனக்கும் பிடிக்காது. ஒரு எப்ப பார்த்தாலும் ஒன்னே தின்னுட்டே திரும்பியா? இப்ப கருவாடு குழம்பு 5 நாள் 7 நாள் உனக்கு வேலை வந்து ஃப்ரீயா முடியல. டக்குன்னு எல்லாத்தையும் தக்காளி சோறு ஈஸியா உனக்கு. எவன் உனக்கு தக்காளி சோறு ஈஸின்னு? அது கஷ்டம். அதுவும் எவன் செஞ்சு உனக்கு? கொஞ்சமாவது அடுப்படி சைடு போனாதான் தெரியும். அடுப்படி சைடு அதுக்கு போற நீ தானே சொன்ன. நான் வீட்டுல இருக்கேன். நீ தான் சொன்ன. நம்ம வரதுக்கு முன்னாடி நீ தான் சொன்ன. நான் உனக்கு எனக்கும் கொஞ்சம் சமைக்க தெரியும். நான் சமைச்சு நக்கிறேன். இப்ப வரையும் நக்கிட்டு இருக்கேன். நான் 1000 வயசுல கல்யாணம் பண்ணுவேன். அதுக்காண்டி நான் சொன்னதான் செய்ய முடியும். அப்படி ஏமாத்திட்டே தெரியும். அப்ப என்ன சொன்னேன், மகாராணி கோபுரத்தை உட்கார வைக்கிறேன்னு சொன்னேன். உட்கார வச்சிருக்கேன். இப்ப நான் தக்காளி சோறு பத்தி பேசுறேன். நீ தேவையெல்லாம் பேசி நீ பேசுறதுக்கு நான் பதில் சொல்றேன். அது வந்து லவ் பண்ணும்போது நிறைய விஷயம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா வந்துட்டு, துர்கா அவனை நல்லா பாத்துக்கிறேன். துர்கா நம்ம வீட்டுல எங்க வெளியே சுத்துவோம் அப்படின்னு சொன்னேன். உனக்கு வெளியே கூட்டிட்டு போகாம இருந்தேன். இப்பதான் நம்ம அவுட்டுக்குள்ள வந்திருக்கோம் போகாம இருக்கும். என்னடா செய்யணும்? ஏன்னா தக்காளி சோறு வேணாம். நீ கேட்டது பதில் சொல்ல விட மாட்டேற. அப்புறம் நீ என்ன கால் வேற வலிக்குதுடா. அவளுக்கு கூட்டிட்டு போயிட்டு சண்டை போட்டு இருக்க. அப்படியே வழி வந்து படுத்துட்டு இருக்க. ப்ரெஷர் ஆகிட்டு பேசுற கேட்டுட்டு தானே இருக்கேன். மெண்டலா நீ? கும்பல் தலை கூட செய்வது இல்லை வீட்டுல இருந்தா. பிச்சைக்காரி நான் போ. கும்பல் மாதிரி இருக்கேடி. ஆம்பளை அழகா இருக்கு. இப்படி இருக்க பிச்சைக்காரதாமா இருந்துட்டு போறேன். ஒரு தலையை சீவிரியா? டெய்லி தலைச்சி விட்டுதானே இருந்தேன். நீக்கு என்ன கசகசன்னு இருக்கணும்? கொண்டே போட்டு எவ்வளவு பேச்சு பேசுற? நீ என்ன சொன்ன மதியானம் வண்டி ஓடலை அப்படின்னு வீடியோ எடுப்போம் தான் வாடான்னு. இப்ப என்ன 5 நிமிஷம் ஆகும் கடைசி 7 காலுக்குலாம் இங்க வந்துட்டு வந்தது நீ ஓவேதான் பாத்துருக்கு. வந்து உட்கார்ந்தோடனே ஒரு இன்னும் வந்துட்டுடா ப்ளீஸ்டா தயிர் மட்டும் வாங்கிட்டு வாடா அப்படின்ட்டு. ஆமா வந்து எனக்கு தான் வேலை இருக்கும். வேலை நீ வந்து இருந்து உட்கார்ந்து இருக்க. பிள்ளையார கணக்க பிடிச்சி வச்ச பிள்ளையார கணக்க உட்காந்து கடைக்கு போய் உங்க அப்பா தைரியம் எடுத்தாரு. அமுச்சு விடு கடைக்கு போய். உங்க அப்பா இல்ல எங்க அப்பா இல்ல போச்சுல தண்ணி போனேன் வயிறு பிரஷர் ஏதாவது எனக்கு வேண்டாம். நான் வந்து பிரஷர் ஏத்துறேன். தக்காளி சோறு சாப்பிட மாட்டோம் தெரியுமா தெரியாதா? சாப்பிட்டுதான் ஆகணும். அதான் தக்காளி சோறு வைக்கவா? எத்தனை தடவை சொல்லுவாங்க வேணாடி தக்காளி சோறு வைக்க வேணாம். வயிறு இன்னைக்கு நீ என்ன பேர் சொன்ன? திமுக்குரிய பேசிக்கிருக்க. ஒரு தடவை நீ கூட சண்டை போட்டு வைக்க புதிய போது எந்திரி சொல்றாரு. நீ வந்து எந்திரி. என்னோட சண்டை கத்த எப்பயும் கத்துறது தானே. என்ன புதுசா சொல்லு. இப்பெல்லாம் பேச மறந்து போயிடும். பேச வந்தது சண்டை போடுறதே மறக்க வைக்காது. ஃபர்ஸ்ட் நீ மறக்க. அப்புறம் எதுக்கு சண்டை போடுற? எதுக்கு சண்டை போடுற? வண்டிக்கு போட்டேன் கூதி தக்காளி சோறு வேணாடி. தீபடி வேணாம் போ. சாரா மீன் எடுத்து சோறு தின்னு வேணாம். நாளைக்கு எடுத்துருவோம். தூங்கம்மா. வீட்டுல சாப்பிடு. வலிக்குது. உனக்கு எது வலிக்குது? போ. நான் டென்ஷன் அடிச்சு பண்ணி சார் அவனைய. அவள் நக்கறக்க கூப்பிடுற. நான் எப்ப அவளை கூப்பிட்டேன்? இப்ப நீ தானே சாரானே. சாரா அப்படின்னு பாசமா சொல்லி வந்துருச்சு. அழைப்புல அப்படின்னு வந்துடும். கிழிக்கும். தங்க புள்ளடி வந்து மிதிச்சு முடியா நீ? கம்பெனிக்கு வா. சரி அது வேலை சொல்லணும். தயிர் வச்சா கூட மெண்டலுமே பேசாம தான் வேணான்னு சொல்லிட்டேன். வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன? சரி நீ ஏன் போட்டு உனக்கு என்ன? உனக்கு என்ன? போ. அடிச்சு போய் சத்துன்னு நான் தான் எனக்கு செலுத்துறேன். நீதான் பக்கமான உட்காந்து. நான் கூட என்ன சொன்னேன்? தகவல் சொல்ல வேணாம். நானே அதுக்கு 1000 டென்ஷன்ல இருக்கு. இப்பதான் அப்படி முடிச்சு வந்து உட்காந்து இருக்கேன். என்ன டென்ஷன் சொல்லு. அப்படி வெளியே முடிச்சுட்டு வந்து உட்காந்து இருக்கேன். இந்த இவ்வளவு நேரம் அவன் வெளியே வச்சு நீ சாரான்னு ஏரியாக்கு கேட்கற அளவுக்கு ஏன் மட்டும் இருக்கு. கத்துற பக்கத்துல நிக்கிறேன். நிக்கிறேன் மாடே மாடே பேச விடு மாடே. இப்படி பேசாத போத எப்பயுமே. அவன் கிட்ட போயிட்டாவே கம்பியில எதுவும் குத்தி கிச்சன நீ வந்து பாத்துக்க இருப்ப. அவளுக்கு ஒரு ரத்தம் வந்துச்சுன்னா பயந்துட்டு ஓட்டிடுற. அவளுக்கு நான் தான் பாக்கணும். ஆஸ்பத்திரி நான் தான் கூட்டு போறேன். கிழிச்ச முன்னாடி வந்துட்டு ஆட்டோ ஓட்டுற. பின்னாடி தான் அவளை பிடிக்கிற நான் தானே. இப்ப எல்லாம் செஞ்சு அப்படி செஞ்சு தள்ளிட்டேன். பேசாதுக்கா எப்பயுமே கழட்டி விட்டுனா அவன் சுத்திட்டு வந்து பேசாம வீட்டுக்கு வந்து மழை பெஞ்சிருக்கா மரா லூசு தனமா பேசாத. இதனால அவங்க சமமா சுத்தனா மழை பெஞ்சு நேத்து வரையும் ஃபுல்லா சுத்தி முடிச்சடியா இருக்கு. எங்கிட்டதான் ஏதாவது கிடைச்சிட்டு என்ன செய்வ? அப்ப போனா விட்டு நீ பின்னாடியே நிறைய சாரா 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 கத்துக்கிட்டு அசிங்கப்படுத்துது. போடுறா அவனுக்கு பிறகு கடைசி பாத்ரூம் போக மாட்டா. நீ போய் வேடம் அவன் என்ன பண்றா? நீ வரவும் விளையாடுற நினைச்சிட்டு அவ சுத்திக்கிட்டே இருக்கு. ஆமா
அடுத்து என்ன செஞ்சிடறேன்னா அவளை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு உன் வாயை தோற உன் வாயில உட்கார வச்சு பேர உன் வாயில தான் பேரும் இப்படி பேசுற உன் வாயில தான் பேரும் ஏன் நான் எதுக்கு போகணும் வெயில் அடிச்சு நான் போக மாட்டேன் விடல நீ போ சரி போய் சாப்பிடு எனக்கு நான் ஃபோன் பேசிட்டு போய் நீ கத்த விட்டு நீ எப்படி போன் பண்ணுவ எனக்கு புரியலையே நான் வெண்டலா நீ மெண்டல் தானே கிறுக்கச்சி மாதிரி தான் உட்காந்துட்டு பிச்சைக்காரி கணக்கா தானே இருக்க வீட்டுல வர நான் பிச்சைக்காரி தான்ப்பா நீ கோடீஸ்வரி தான்ப்பா நான் பொம்பளையா செவ்வாய் இப்படி 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 முண்டை கணக்கா திரி விளக்கு பொறுத்தாம ஒண்ணும் பொறுத்தாம நீ பாத்தியா நான் விளக்கு பொறுத்தல இல்ல நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து வந்து வச்சுட்டு இருக்காங்களா இல்ல நீ இப்ப இப்படிதானே இருக்க இன்னைக்கு எப்படி இப்படித்தானே இருப்பாப்பனா மெண்டலா நீ இன்னைக்கு ஒரு கசகசன் இருக்கிறது அடுத்து வெளிச்சு வைக்கவே விளக்க தெரியும் உனக்கு ஏன்டா எப்படி பிரஷர் எத்தனை கத்திட்டு இருக்கேன் நீ நான் அடிச்சு புடி எடுத்தோம் நீ முதல்ல எந்திரி என் காலம் மேலே எந்திரி நாங்க அத்தனை பிரஷர் எத்தனை தெரியல படுத்துக்க மாதிரி என்ன மஸ்துக்கு மாதிரி படுத்து கிடக்கேன் துர்கா நான் அடிக்காதுன்னு இருக்கேன் நான் சிரிச்சுட்டே இருக்கனால கோபப்பட மாட்டேன்னு நினைக்காத என்ன புடிங்கிருவ நீ போ இப்படி ஓனுக்கு இருக்க மயிறு என்ன கடிக்கிற பழக்கம் பாய்சனஸ் ரெடி பண்ணுவேன் நீ கறி வைக்கறி எப்ப கடைசியா சாப்பிட்டோம் போனதான் சாப்பிட்டோமா போனா நக்கணும் நான் உன்கிட்ட கேட்டேன் இந்த காலை சிக்கன் எடுத்துட்டு வா நீ தான் சிக்கன் எடுத்துட்டு வராது அப்படின்னு அப்படித்தான் பேசுவேன் ஏங்க திட்டிட்டா நீ பொத்திட்டு உட்கார சாரா செருப்பு எடுத்துற சாரா நான் அடிச்சு போட வேண்டிய அப்புறம் கையெல்லாம் ஒழுங்கி இருந்தேன் என்ன அவனை கை உங்களை இப்ப நானு வாயில கை வச்சு என்ன வாயில ஓடு வாய்க்குள்ள வந்து கால் சாப்பிடுவோம் என்னோட ஒரு நேரம் பல்ல காமிச்சுக்க நான் வந்து உங்களோட சண்டை எல்லாம் கொடுத்துருக்கேன் எனக்கு தக்காளி சோறு வேணாம் தான் சொல்றேன் வர்ற புரியல சத்து நடிச்சேன்னு வச்சுக்கோ இன்னும் கை உங்க சரி போய் சாப்பிடு போய் எனக்கு வேற பசிக்குது நான் இது தெரியும் நீ இப்படி பண்ணி இப்படி சண்டை வந்து தெரிஞ்சா நான் மறுபடியும் முட்டை பரோட்டா சாப்பிட்டுட்டேன் அட தின்னி தெரியுமா நீ எப்படி என்னை விட்டு நீ தின்ற எப்படி மத்தியானம் ஒரு நேரம் நக்கிக்கிற வெளியே நைட்டு நக்கணுமா உனக்கு வெளியே நீ செஞ்சு தர மாதிரி நீ காலையில் செஞ்சு கொடுத்தா நான் சாப்பிட போறேன் மத்தியானம் நக்கணும்னு கேட்டேன் நான் ஐசிப் தின்னு நான் தான் வீட்டுல இருக்க வச்சு தின்னுட்டு இருக்கேன் ஒரு நேரம் உனக்கு தின்றதால எனக்கு இது வலிக்குது ஏய் நான் பார்த்தேன் தக்காளி சோறு வச்சிருக்கேன் இப்ப சோறு வச்சுதான் வச்சு தர மாட்டேன் நான் வீட்டுக்கு வந்தே சண்டை வரும் ப்ரெஷர் ஆகும் நான் முட்டை பரோட்டா அதை கேளு இந்த கடை கேளு கடைக்குள்ள போயிட்டேன் சரியான கூட்டம் நேற்றே வாங்கணும்னு நினைச்சேன் எனக்கு வாங்க முடியல கவுரி கூட அடிக்கிறது பாரு அப்படியே முட்டை போட்டா போட்டு கொத்தி அப்படியே இந்த அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தேன் டக்குன்னு கலக்கி சாப்பிடணும் ஆசைட்டு ஆனி நீ மூடு அப்படியே மஞ்சள் வச்சிருப்பாங்களே நல்லா தின்னியா பேசுனப்போ அப்புறம் பிரஷர் ஏத்துற இது கை உங்கற நீ கை உங்கற பிரஷர் ஏத்துற கை உங்கற நீ என்ன பிரஷர் ஏத்துற சொல்றேன் கேளு சாப்பிட்டு 2 பரோட்டா சாப்பிட்டு வந்தேன் நான் சாப்பிட்டேன் ஓகே தானே உனக்கு வீட்டுல பஞ்சாயத்து வர எனக்கு தெரியும் நீ சோறு வச்சு தர மாதிரி எனக்கு தெரியும் தக்காளி சோறு தான் நீ தின்னு வேஸ்டா போயிருன்னு சொல்லுவேன் என்னோட பேசிக்கிருக்கேன் நீ என்ன சொரிய கூட கூடாதா நீ பேசுற பெரிய நீவே சொரிய கூட கூடாதுன்ற போல விட்டா சரி நீ போய் சாப்பிடலாம் சாப்பிட்டு சொல்லிட்டேன் நீ போய் சாப்பிடு வேணாம் எனக்கு வேணாம் நீ நாட்டுத்தனமா பேசுறேன்னு நினைச்சு பேசிக்கிருக்கேன் இங்க பாரு போது பாரு சத்தியா போது பாரு முட்டை போட்டா அடிக்கும் மட்டை கைக்கு போய் அக்கல சொரிஞ்சு மூக்குல வச்சு சரியா சாப்பிட்டதெல்லாம் நீ மூக்குல வச்சு காட்டுறேன் நீ ஒரு மூக்கே காட்டுறேன் என்ன நீ சாப்பிட்ற போட தங்க போட தக்காளி சோறு சாப்பிட அப்படி நீ வலிச்சு போய் தெரியுது அப்படின்னா எஸ் அஃப்கோர்ஸ் அப்போஸா பா மெண்டல் தக்காளி சோறு போய் வீடு கூட்டு போ நான் எதுக்கு வீடு கூட்டணும் அப்புறம் யார் கூட்டு வா என்ன வேலை செய்யறேன்னு தானே கேட்டப்போ வீடு கூட்டு போ காலையில் என்ன நடந்தேன் லிஸ்ட் போடு சோறு வச்சு எத்தனை மணிக்கு சோறு வச்சேன் 3 மணிக்கு அதுக்கு முன்னாடி வீடெல்லாம் குட்டி வீட்டுல 3 மணிக்கு வேலை பாக்குறதுக்கு முன்னாடி வீட்டுல என்ன பண்ண சும்மா கடனே நீ பெரிய நான் அவட சொல்ல பயப்படும் துணி வச்சிருக்கேன் பாத்திரம் விளக்கிருக்கேன் என்ன வரதுக்குள்ள வீடு நீட்டா தானே இருக்கு அப்புறம் என்ன அப்ப நீ தான் நெருங்க இருக்குன்னு இப்பதானே நீ இப்ப 10 தடவை வெளியே போயிட்டு வந்து இப்படி ஆக்கி வச்சுட்ட வீட
இப்பெல்லாம் நல்லா தான் நான் சாப்பாடு சாப்பிட மாட்டேன் உன்ன பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கேன். நீ இப்ப வீடு நெடுநெருன்னு இருக்குன்றவ உன் வேலை திருண்டுட்டே அப்புறம் நான் அடிக்கிறேன். அப்ப நீ போய் சாப்பிட்டுட்டு வா. எனக்கு பசிக்கல, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடு மூடிட்டு எப்படி திரும்ப புதிய பேசக்கூடாது. அப்படிதான் பேசுவேன். உனக்கு வேணும் நீ சாப்பிட சொல்றேன். நான் சாப்பிட வேணும் ஏய் முடி போகும்போது எனக்கு ப்ரெஷர் ஏற்றக்கூடாது. நக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி போனே நான் நீ தான் போகணும். அப்போ போனே நோண்டு அந்த கேம் பாதிலே நிற்கிது முடிச்சுக்கிறேன். ஏன் நோண்டக்கூடாது? ஏன் நோண்டக்கூடாது? சாப்பிடல நீ வெளியே தான் போகணும். வெளியே திட்டா போன் ரூல்ஸ் இருக்கா? இருக்கு நோடக்கூடாது. நான் முறை உனக்கு ரூல்ஸ் போறேன் நோடக்கூடாது. ஏன் அப்படியே அடிச்சு வச்சுக்கோ அவ்வளோதான் உனக்கு. என்ன பிடிக்கிறப்போ சார முடியாது. அங்கங்க 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 நீ சாப்பாடு அந்த கோவத்தை எப்படி காட்டுறது? இப்படியே அடிச்சிருச்சு காட்டுவேன் நான். இல்லாத்தடி என்னடி போய் தூங்க. நான் கூட தூங்கணும். இந்த இருக்க இடம் தலைவலி மட்டும் மாத்தி போட்டு வச்சிருக்க. இவனே மழையில படுத்துக்கணும். கால் எடுத்துக்க. ஏய் எனக்கு சாப்பாடு வேணான்றேன். எனக்கு ஒரு சோறு மசூர் வச்சு தரமான்ற. நல்லா ஒரு 3 முடிச்சு கட்டிட்டு 3 முடிச்சு வரை போட்டிருக்கேன். டாடி பாரு கேளு சாரா. கேட்க சொல்லு. கால் எடு. காலை பிடிச்சு விட்டேன். நீ சாப்பிடல எனக்கு சாப்பாடு வேணா நீ அமுத்து விட்டேன்னா மன்னிச்சிருவேன். நீ என்ன மஸ்து நீ கேட்கிற? என்ன மஸ்து நீ அமைக்க விடுப்பா. சரிடா தொடக்கூடாத. சரி எனக்கு வெள்ளை சாப்பாடு மட்டும் வச்சு கொடு. நக்கு திண்டேல வயிறு தானே எவ்வளவு தின்னுவ போ. 1000 வயசுல கல்யாணம் பண்ணலாம். நான் 1000 வயசுல தக்காளி சொல்றேன் சாப்பிட வேண்டிய எஸ்கேப் ஆவேன். தண்ணி குடிச்சேன். எப்படி இப்படி பேசுற? பொய்வா நீ போடா போய் வீட டிவி லைட் அமைச்சு விடுறேன். போனா போய் தூங்குறேன். எப்படி தொடரலாம் தொடர்ச்சி தூங்கிடுவேன். நிம்மதியா தூங்கிடுவேன். நான் பெரிய நீ போய் நான் போ தூங்க விட்டுருவானா நானு உனைய? தூங்க விட்டுறானா? மாடி பசிக்குது. வெள்ள வெள்ள சாப்பாடு வச்சு குடி. முதல்ல எந்த நீ என்னோட பேசிட்டு இருக்க உட்காந்துருக்க? உட்கார்ல படுத்துட்டேன். அடுத்தே விட்டாரையா சொல்லு சொல்லு. என்ன சொன்னாங்க? வெள்ள சாப்பாடு மட்டும் வச்சுக்கோ. என் தக்காளி சொல்ல பிடிக்காது. அப்ப என் சாப்பாடு வேணாம் போ. எனக்கு வேணாம். நீ ஏன் சாப்பிட மாட்டே? அது உனக்கு என்ன? உனக்கு என்ன? சண்டை போடுமா? சின்ன பசங்க நீ என்னோட 23 நாள் குழந்தைடி. குத்தி முடியும் சொல்லு. வெக்கையா இருக்குடி. நான் போயிட்டு சட்டை கூட கழட்டவே இல்லை. இன்னும் அவ்வளவு தூரம் வெக்கையா வெக்கையா கடைக்கு போச்சு வந்தே கழட்ட வேண்டியதானே? வந்தேன் அப்படியே உட்காந்துட்டேன். டயர்டா கழட்டு கழட்டி போடுப்பா. கழட்டி பண்ணியும் போடு. தக்காளி சொல்ல யாரும் சாப்பிடுவாங்க. அப்படியே பண்ணாங்க. சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. ஒரு சில உனக்கு எப்படி தக்காளி சார் பிடிக்காது. நீங்க சாப்பிடலாமே தக்காளி சார் வைக்கிறேன். என்னடா உனக்கு சாப்பிட உனக்கு எத்தனை நாள் பாவக்காய் வைக்கலாம்? ஒரு நாள் தக்காளி சார் வைக்கலாம். ஒரு நாள் வாழைக்காய் வைக்கலாம். எதாவது ஒண்ணு சாப்பிட விடுறேன். நான் பாவக்காய் கூட சாப்பிடுவேன். ஒரு நாள் நான் பாவக்காய் சாப்பிடுறதில்ல. பாவக்காவே எனக்கு பிடிக்காது. உனக்காக நான் கூட திண்டுகிட்டே இருப்பேன். நீ கூட திங்கவே மாட்டியா? நான் பாவக்காய் வைக்க வேணாம்னு சொல்லல. எனக்கு தனி முட்டை 10 வேலை அவனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி சொல்லிதான் வீட்டுல உட்காந்தேன். நான் வேலையை சரி எத்தாத வர என்ன சொல்லு. கேமரா வச்சிருக்கேன் பாரு. எங்க கேமரா வச்சிருக்க? ஸ்பைசி கேமரா வச்சிருக்கேன். வெண்டை வாய் பேசாத. ஒண்ணுமே இல்ல போ. வெண்டமே பேசாம போ. தொலை வாழைக்காய் வாழைக்காய்
வாழைக்காய். சரி சொல்லு. தலை வேற என் beef சாப்பிடும் போது கத்தி எனக்கு அப்படியே ப்ரெஷர் ஏறுது. ப்ரெஷர் இது மயக்கம் போட்டு விழுந்துருவியா? உளுந்தா நல்லா இருப்பில்ல, அப்புறம் என்ன அழுந்துருவேன். நக்கு அப்படியே நடிச்சிரும் உடனே. இப்படி இந்த வார்த்தையை பேசாதே எனக்கு ப்ரெஷர். என்ன பண்ற ப்ரெஷர் எல்லாம்? நீ சமைக்கவே இல்லை, சோறே இருக்க மாட்டேன். பீ தின்னுட்டியா? சோறே இருக்க பீ மாட்டேன். தின்றியா? சோறே இருக்க மாட்டேன். பீய சோறே தின்ற. இருக்க மாட்டேன். பீய தின்ற. சோறே இருக்க பீ மாட்டேன். நீ தின்றியா? சோறே இருக்க மாட்டேன். நீ சமைக்கவே மாட்டேன். ஆமா, அந்த காட்டுக்குள்ள இருக்க அம்புட்டு பீ நீதான் தின்ற. ஹோட்டல்ல ஜொமேட்டோ ஸ்விக்கி இப்படியே ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். ஆர்டர் போட்டியா? காட்டு உன் போன் எடுப்ப, உன் போன் எடு. நம்ம இப்பதான் இந்த ஒரு 6 மாசமா தான் ஆர்டர் போட்டு சாப்பிடுறோம். 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு நம்ம ஆர்டர் போட்டு. இங்கே ஒரு பல்லா ஒரு வருஷம் படி நீ அதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் ஒட்டல. அப்பயும் நீ தின்னதான் இருந்துச்சு என் கையில. இப்படி தின்னுட்டு இப்படி பேசாத, வெறுமையா பேசாத. தெரியுதா பிடிக்காத ஒரு செய்யாத ஒரு பிடிக்காத ஐயோ உடனே அதாவது என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா வந்துட்டு மக்களை காட்டாது. வெறி ஆகுதா எனக்கும் ஆகும்ல அப்படி. சரி போ. பிரசவம் ஏற்றக்கூடாது. ஏய் துப்பில நிறைய வேலையாது. சரி தூங்குவோமா? அவளை சொன்னேன் சொன்னா நீ போய் லைட்டா வந்து திருடிடல போய் நான் லைட்டா வந்து போ. உடனே உனக்கு கோவம் வந்துடும். 2000 years later. உள்ள பேச்சு பேசியும் உனக்கு ஃபேன் போட்டு உனக்கு லைட்டா வந்து. ஏய் என்ன பிரச்சனை சொல்றீ? என்ன சண்டை கூடாது நீங்க அவ்வளவுதான் உனக்கு கை கட்டி சொல்ற. நீ வா இன்னும் கை வைக்க உடச்சவா சொட்ட நீ ஓட திருக்குறள் சொல்ல போய் கவிழ் டக்கு கை திரும்பிடும். நீதான் பார்க்கணும். சோத்துக்கு அப்புறம் பிச்சை 4 தட்டு எடுத்துட்டு போ. 4 வீட்டுக்கு போய் பிச்சை. உனக்கு 3 ரூபாய் இட்லி வாங்கி வந்து உனக்கு ஊட்டி விட்டுறாங்க. நக்கு நான் என்ன பண்ணிட்டு இந்த சட்டை பெருசா இருக்கு. சட்டை எடுத்து கொடுத்துருக்கலாம். லூஸா எடுத்து விடுவாங்க. அதை நான் உனக்கு சர்ப்ரைஸ் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா என்ன இப்ப பேச வைக்காத மாதிரி தயவு செஞ்சு பேச வைக்காத. சர்ப்ரைஸ் நல்லா இருக்கானா? நீ ஒல்லியா இருக்கு. இந்த சட்டை போட குண்டு குண்டு தெரியுது. கொண்டு போய் எல்லாம் சாப்பிடுவோமா? ஒன்னா நல்லா பேசி சாப்பிடுவோமா? அவருடைய ட்ரெஸ் வேஸ்ட் அந்த வேலை அடிக்கு சொல்லு. கொண்டே வேற லூஸ் ஆகும் சொல்லு. ஆஞ்சநடி கொண்டு கேரளா கொண்ட கேரளா கொண்டு இல்லை கசகச போட்டுக்கோமா சொல்லு. நீ சொல்லு. சரி நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம லவ் ஸ்டோரி பத்தி பேசுவோம். நம்ம நாளைக்கு லவ் ஸ்டோரி எடுத்துருவோம் கண்டிப்பா. இப்ப நீ நைட் இப்ப பேச ஆரம்பிச்சிருந்தா 2 மணி வரை அப்படியே கதை போய்கிட்டே இருப்போம். வீட்டுக்கு போயிட்டு இப்ப சாப்பிடுவோமா? ஆமா சாப்பிட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கு வா. சாப்பாடு எடுத்து வை. அது முன்னாடி இப்போ அந்த வீடியோ மட்டும் அமைச்சுட்டேன்னா பிராங்க் வீடியோ முடிஞ்சோம். எந்த வீடியோ? அங்கே இருக்கு. இங்கே கேமரா இல்லை. எங்க எங்கடா? என் பெல்ட்டுக்கும் அந்த போர்டுக்கும் நடுவில் பார்த்துட்டியா? எங்க போன வந்து வச்சிருக்கேன்? இல்லை நான் சும்மா ப்ராங்க் பண்ணாங்க. ப்ராங்க் பண்றியா? ஏன்டா நான் எவ்வளவு கேவலமா உட்காந்துட்டு இருக்கேன். போய் ப்ராங்க் பண்றேன். என்ன டென்ஷன்? உன்னோட அழகா மாற்றிட்டேன். நீ எப்பவுமே இப்படிதானே இருப்ப. மினிக்கு மேக்கப் போட்டு மட்டும் ஐயோ அப்பா எல்லாரும் நீ கேவலமா நினைக்கிற கொண்டே வேற அசிங்கமா பிடிச்சிருக்கு. நீ பேருக்கு பிராங்க் பண்ண? என்ன பிராங்க்? பிராங்கே இல்லையே இது. என்ன பிராங்க்? உனக்கு கத்தி விட்டு நீ டென்ஷன் ஆனதான் பிராங்க். ஓ நான் உனக்கு பண்ணதே நீ பதில் பண்றியா? வெக்கமாவே இல்லையா அவனுக்கு? என்னடா இன்னும் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. நான் இந்த மாதிரி மேக்கப்பாவது போட்டு எப்படி பிச்சைக்காரி கணக்கா உட்காந்துருக்கேன் வர. உனக்கு தெரியுது அந்த கேமரா இருக்குது. அவனுக்குள்ள போன் இருக்குது எனக்கு தெரியுது. எப்படி தெரியுது? நானும் அந்த கவர் பண்ணி மறைச்சிருக்கேனே. அந்த ஆரஞ்சு கலர் லைட்டா தெரியுதுல்ல. எப்படி ஒன்னோட தரமான இடத்துல வச்சிருக்கேனா? ஆனா இந்த இடத்த நீ ஒர்க் பண்ண கவனிக்கல. அப்புறம் அதானே போனு? ஆமா. எப்போ வச்ச? எப்போ வச்ச? நான் எப்ப வைப்பேன். என் கை என் கேமரா மை பிராங்க். நான் எப்ப எப்படி வச்சேன்? நல்லாவே இல்ல பிராங்க். இந்த வீடியோ போட மாட்டேன். இல்ல இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்றோம். நான் தான் போஸ்ட் பண்ண பட மாட்டேன். சரி
வீடியோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லு. இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணலாம்ல? வேணாம், ரொம்ப அசிங்கமா இருக்காங்கடா. இந்த நைட்டு நானும் பொதுக்குன்னு தெரியுது. நாங்களே பொதுக்குன்னு தான் இருக்கீங்க. ஐயே, முன்னாடி நீ சொல்லிருக்கணுமா இல்லையா? உங்க அப்பா இந்த கேமரா இது பிராங்க் பண்ணும்போது சொல்லிட்டா பண்ணுவாங்க மெண்டல். அசிங்கமா இருக்கேடா. எல்லா அப்படியும் மேக்கப் என்ன பண்ணுவீங்கன்னா கேட்கணுமே, நான் அது ஒண்ணு கேட்காதே. செய்யுங்க, நான் வந்து ஜூமிங்ல வந்து கண்டிப்பா நான் கேட்பீங்க, நான் காட்டி கண்டிப்பா வேணாம். சும்மா இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முடிச்சிரு. கேமரா எடுத்து கிட்ட கடுத்து அக்கா கொண்டையில எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி வேணாம். சரி ஓகே. இங்க வந்து தெரியும் நினைக்கிறேன். ஓடுதா ஓடலையான்னு தெரியல. நான் மட்டும் அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு எவ்வளவு நேரம் வச்சிருக்க? நீ உள்ள வந்து நடந்து வண்டி தான் கேமரா வச்சிருக்கேன். போய் பாடுற ஓடுதான் என்னண்டு அதையாது போடா. ஓடலாம் நல்லதுதான் எனக்கு. அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். சொல்லக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சர்ப்ரைஸ். உன்னையோட நான் தான் இதுலயும் உன்னை அதிகமா இரிட்டேட் பண்ணியிருக்கேன். ஆமா, இந்த பிராங்க் வந்து இந்த பிராங்க்ல வந்துட்டு அவனுக்கு பிராங்க் பண்ணணும், அவனுக்கு பிராங்க் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானு. எனக்கே மூக்கால உடச்சு விட்டுறா. சண்டை போடும்போது அழுகே வராது, சிரிப்பு தான் ஒரு 2 பேத்துக்கும். அது ஒரு அளவுக்கு எஸ்டிமா போனா அழுகுறோம்ல. பேசிக்கிட்டு இருக்கோம் என்ன நீ? சரி பேசுங்க, சவுண்டா பேசுங்க. இதே சவுண்ட் கேட்டுச்சா என்னன்னு தெரியல. தப்பு தான் போ. சரி வீடியோ முடிச்சுக்கலாம். அந்த வீடியோ படிச்சுக்கலாம். நிறைய பேர் நம்ம வீடியோ வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வந்து பாதி பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நீ மென்டல்மே பேசுவான், பைத்தியம் மேட்ட பிராங்க் பண்ணி வேற ஒன்றும் இல்லை. ஸோ மூஞ்சி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து இல்லை துர்கா நீங்கள் ஜூமியில் காட்டுன்னு நினச்சிங்கன்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நாள் துர்கா அந்த மாதிரி இந்த மாதிரி கேவலமாக வேற அந்த மாதிரி இருப்பா. அப்படி வீட்டில் வந்து வேலைக்காரி மணி வீடியோ வந்து வெள்ளக்காரி மணி இருப்பா. இதுல வந்து வேலைக்காரி மணி இருக்கு. இந்த மாதிரி இந்த கொண்டை யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவ இப்படிதான் வீட்டுல மண்டைக்குள்ள கொண்டை இங்கே போட்டு போவார். இங்கே போயிடுச்சு. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்ப நிறைய டைம் போயிடுச்சு. பாய்.